வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க சிம்பிளான இறால் லஞ்ச் மெனுங்க. சண்டேக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னென்ன ஐட்டம்னா குக்கர்ல செய்யக்கூடிய இறால் பிரியாணி, குழந்தைகளுக்கு வெள்ளை சாப்பாடு, குழந்தைகளுக்கு இறால் குழம்பு, இறால் சில்லிங்க, தயிர் பச்சடி, எல்லாத்தையும் ஒரு 30-35 நிமிஷத்துக்குள்ள எப்படி ஃபாஸ்டா செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து சில்லி போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது குழந்தைகளுக்கான இறால் குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இறால் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 10 இறால் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 12 இருக்கு. இதுல ஒரு 6 இருக்குங்க. நான் இறால் வந்து இந்த பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் இறாலுங்க. சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்க முதல்ல நம்ம இறாலுக்குலாம் மசாலா போட்டு வச்சிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ஊறும். அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்குள்ள மசாலா போட்டுறேங்க. இது குழந்தைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு நான் இறால் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த இறால் எல்லாம் பாத்தீங்கன்னா வால் பிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வால் வந்து பிச்சது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதுவே குழம்புக்கு பிரியாணிக்கெல்லாம் போறதுக்கு நான் வால் பிக்கவே இல்லைங்க, அப்படியே இருக்கு. இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும்போது இப்படி பிடிச்சி கடிச்சு இழுத்தாங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்துடும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்காட்டி நான் முன்னாடியே இந்த வாலெல்லாம் பிச்சு வச்சுட்டேங்க. முதல்ல இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. சில்லிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேன். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேங்க. இந்த மூணுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சிடலாம். அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் போடுறேங்க. இந்த குழந்தைங்க குழம்புக்கு நான் கரம் மசாலா தூள் போடல. எல்லாத்துக்குமே உப்பு போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் மல்லித்தூள், இந்த சில்லிக்கும் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுறேங்க. இந்த பிரியாணிக்கு 1/2 டீஸ்பூனுக்கு பிரியாணி மசாலா பவுடர் போடுறேன். இது நார்மலாக கடையில் வாங்கினது தாங்க. இந்த பிரியாணிக்கு அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போடுறேன். இந்த சில்லிக்கும் அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போடுறேங்க. இதுக்கு கொஞ்சம் பெப்பர் மட்டும் நான் பொடிச்சு போடுறேங்க. இந்த பிரியாணிக்கும் சில்லிக்கும் எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா இறால், இதில் வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கலாம். ரெண்டுக்குமே புழிஞ்சு விட்டுறலாங்க. ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை எடுத்து இதுக்கு காவாசி புழிஞ்சிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் பார்த்து கலக்கணுங்க. வெசையாக கலக்கினீங்கன்னா இறால்லாம் உடஞ்சி போயிடும். இந்த சில்லி போடுறதுக்கு இப்போ மசாலா மட்டும் போட்டு ஊற வச்சிடலாங்க. நம்ம சில்லி போடுறதுக்கு முன்னாடிங்க இதுக்கு வேண்டிய அரிசி மாவு மைதா மாவெல்லாம் போட்டு கலக்கி நம்ம சில்லி போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊருட்டுங்க. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 1.25 டம்ளருக்கு நார்மலாக நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நான் 2 டைம் கழிஞ்சிட்டு ஊற வச்சிடறேங்க. குழந்தைக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கும் நான் அரிசி எடுத்து வச்சுட்டேங்க. இதையும் 2 டைம் கழிஞ்சு ஊற வச்சிடலாம். இந்த இறால் அரிசி எல்லாம் ஊற கேப்புக்குள்ள நம்ம பிரியாணிக்கும் குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்துடுறாங்க. இது செடியிலேருந்து பொறிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ் புதினாங்க. இப்போ காய்கறி எல்லாமே வெட்டியாச்சுங்க. பிரியாணியை தாளிச்சு விட்றலாம். பிரியாணியை தாளிச்சு விட்றதுக்கு நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த அடுப்பில் பிரான்ஸ் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுட்டேங்க. இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு 2 கடுகு போடுறேங்க. இந்த குக்கரில் எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் கொஞ்சோண்டு சோம்பு போடுறேங்க. 2 இன்ச்சுக்கு பட்டை போடுறேங்க. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போடுறேங்க. கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி போடுறேங்க. ஒரு ஸ்டார் அனீஸ் போடுறேங்க. ஒரு கருப்பு ஏலக்காய் போடுறேங்க. இது போட்டால் நம்மளுக்கு நல்ல பிரியாணி மனம் கொடுக்கும். ஒரு 5 கிராம்பு போடுறேங்க. 2 ரோஜா முக்கு போடுறேங்க. இது கொஞ்சம் எண்ணெயிலேயே பொரியட்டும். இங்கே கடுகு வெடிக்குதுங்க. இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இதை போட்டுறாங்க. ஒரு கருவேப்பிலையோ 2-3 பிச்சு வச்சிருக்கேன். இதையும் போட்டுடலாம். 2 கொத்தமல்லி தழை போடுறேங்க. இது நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இங்கே பிரியாணிக்கு போட்டதும் நல்லா வணங்கிருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே போட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. இங்கே வெங்காயம் வணங்குறக்குள்ளைங்க நான் இறால் குழம்புக்கு கொஞ்சோண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நல்லா மையாட்ட அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. நான் தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் உள்ளே ஊற்றிடுறேன். கொஞ்சம் தக்காளியும் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டுங்க. தக்காளி அரைச்சி ஊற்றிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது நம்மளுக்கு தக்காளி வாய்க்கு தட்டுப்படாமல் இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற இறாலை உள்ளே போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த இறால் வந்து இந்த தக்காளியும் வெங்காயத்தோடு நல்லா வேகட்டும். இங்கே வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் 1.5 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போட்டிங்கன்னா போதும். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 1.5 போடுங்க. இப்போ இறால் கொஞ்சம் எண்ணெயிலேயே வணங்கிருச்சுங்க. இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி உள்ளே விட்டுறலாம். இது இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த இறால் வந்து இந்த தண்ணியிலேயே நல்லா வேகட்டும். இங்கே தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு வச்சிருக்கிற இறால் இதுக்குள்ளே போட்டுடலாம். லைட்டாக ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுறலாங்க. ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க. நான் மசாலா கலக்கி வைக்கும்போது அரை டீஸ்பூன் தான் போட்டேன். அதனால இன்னும் 1 டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். இதில் ஒரு கைப்பிடிக்கு புதினாவும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க.
இதையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் இறால் வந்து எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டுங்க. ரொம்ப கலக்கணும்னா இறால் உடைஞ்சு போயிரு. கொஞ்சம் பார்த்து நிதானமாக கலக்கணுங்க. இப்போ இறால் ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வணங்கிருச்சு. ஊற வச்சுக்கிற அரிசி இதில் போட்டுடலாங்க. 1.25 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. இன்னொரு 1/4 டம்ளருக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ மொத்தம் 2.25 டம்ளர் தண்ணி, 1/4 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் ஆயிடுச்சுங்க. 1.25 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்காயிருச்சு. இப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இறாலை ஊற வைக்கும் போது அதுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோங்க. அதனால சாப்பாடுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்புறம் இதை மூடி வச்சிடலாங்க. இங்கே 5 நிமிஷமா இறாலும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் பால் விட்டுக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். நம்ம இறால் ஊற வைக்கும் போது இதில் நம்ம உப்பு போட்டிருந்தோம். அதனால உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. பத்தலினா மட்டும் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டு. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இறால் வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால அளவாக வேகிற மாதிரி பார்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. இது ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இப்போ பிரியாணி நல்லா கொதிக்குதுங்க. இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டுங்க. அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். இப்போ இங்கேயும் இந்த அடுப்பு பற்ற வச்சுட்டுங்க. இந்த குக்கர் வச்சுருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம குழந்தைகளுக்கான வெள்ளை சாப்பாடு நான் 1/2 மணி நேரமாக ஊறிடுச்சு. அளந்து தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். இதையும் மூடி போட்டு வச்சிடலாம். குக்கருக்குள்ளே வச்சிடலாங்க. குக்கரை மூடி வச்சிடுறேங்க. ஒரு 8 விசில் வரட்டுங்க. இங்கே இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே நல்லா மணமாக இருக்குது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு. இது மேலே 2 கொத்தமல்லி தழை தூவிங்க. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கரெக்டாக 12 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பிரியாணி தாளிச்சு விட்டாச்சு. இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் வச்சாச்சு. இப்போ பிரியாணி விசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம இறால் சில்லி ரெடி பண்ணிடலாம். நான் அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேன். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். வச்சு வச்சுக்கிற இறால் இல்லைங்க. ஒரு 2 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. 1.5 டீஸ்பூனுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலக்கமாக இதை நான் வந்து கலக்கிறேங்க. வெள்ளை சாப்பாடு விசில் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பிரியாணிக்கும் 5 விசில் வந்துருச்சுங்க. இதே அடுப்பில் வைக்க வேண்டாம். இது வேற ஒரு சூடில்லாத அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த அடுப்பில் சில்லி போடுற வச்சிருந்த வடசட்டி அடிச்சு நான் இங்கே வச்சிடுறேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இறால் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி விட்டு திருப்பி விட்டுறலாம். இப்போ இறால் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். வெள்ளை சாப்பாடு 8 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இன்னொரு அடசலுக்கு இறாலை போட்டு எடுத்துடலாங்க. இந்த ஒரு அடசல் இறால் வேகக்குள்ளைங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண ஒரு 5-6 ஜாமான் இருக்குது. அதை கழுவி வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜாமானத்தில் விளக்கி வச்சிருக்கிறேங்க. அதுக்குள்ளே இறால்லாம் வெந்துருச்சு. இதை திருப்பி விட்டு போய் விளக்கி வச்சிருக்கிற ஜாமானத்தை கழுவி வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க டைமு. ஜாமானத்தில் கழுவிட்டேங்க. அதுக்குள்ளே இந்த இறால் வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போ இங்கே பிரியாணியும் விசில் இறங்கிருச்சு. திறந்து பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. திறந்தண்ணி அப்படியே இந்த கருப்பு ஏலக்காய் போட்டதுக்கு நல்ல மணமாக இருக்குங்க. இறால் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. உடஞ்சி போகலை. கீழே பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு துளி கூட உங்களுக்கு அடி பிடிக்கல சாப்பாடு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இந்த குக்கரையும் கழுவி வச்சிடலாம். வெள்ளை சாப்பாடு விசில் இறங்கிருச்சுங்க. இதையும் திறந்து எடுத்துடலாம். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். எப்பவும் போல் டிஷ்யூவை ஈரம் பண்ணி மேலே வச்சு எல்லாம் தொடச்சி எடுத்துடலாங்க. அடுப்பு எப்பவுமே காய விடக்கூடாதுங்க. கை தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸி. வீடும் சுத்தமாக இருக்கும். இவ்வளோதாங்க. அடுப்பு க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைகளுக்கு வெள்ளை சாப்பாடு, குழந்தைகளுக்கு இறால் குழம்பு, இறால் சில்லி, தயிர் பச்சடி, இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 30-35 நிமிஷம் தாங்க ஆச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன். முதல்ல நம்ம பிளான் பண்ணி செஞ்சோங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணியிருந்த எல்லா ஜாமானத்தையும் நம்ம விளக்கியாச்சுங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான இறால் லஞ்ச் மெனு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.